வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் புத்தகம் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ச்சியான வகுப்புகள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிளாஸுக்கு மேலே நம்ம போட்டோம். அதுக்கான வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பாக குரூப் 2, குரூப் 1, குரூப் 4க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண உடனே ஹைப்புன்னு வரும், ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய நண்பர்களாக இருந்தீங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப் இருக்குது. ஓகே, ராஜாஜியோட சட்ட சாதனைகள். ராஜாஜி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சில சமுதாய சீர்திருத்த நடவடிக்கைகளை கால இழப்பின்றி மேற்கொண்டார். விவசாய கடன் தள்ளுபடி சட்டம் 1938. இச்சட்டம் மாநில விவசாயிகளை கடன் பிடியிலிருந்து விடுவித்து நிம்மதி பெருமூச்சு விட செய்தது. அது மட்டும் இல்லாமல் ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டுச் சட்டம். இந்த சட்டம் தலித்துகளுக்கும் நாடார்களுக்கும் கோவிலுக்குள் நுழைவதற்கு எதிராக இருந்த கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் நீக்கியது. பிற்படுத்தப்பட்டோர் உயர் ஜாதியினருக்கு சமமாக கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கான உரிமை வழங்கப்பட்டது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோரும் உயர் ஜாதியினருக்கு சமமாக கோவிலுக்கு போய் சாமி கும்பிடலான்னு இருக்காங்க. சட்டம் ஏற்றுவதோடு நின்று விடாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஆலயம் தலித்துகளுக்கு நாடார்களுக்கும் திறந்து விடப்பட்டது 1939. மாநிலம் முழுவதும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களின் நலன் கருதி இத்திட்டம் உறுதியுடன் செயல்படுத்தப்பட்டது. மதுவிலக்கு திட்டத்தால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்காக விற்பனை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது 1937. குறித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான 1937. அரசாங்க செலவை குறைக்க நூற்றுக்கணக்கான அரசாங்க ஆரம்ப பள்ளிகள் மூடப்பட்டன. அரசாங்க செலவை குறைக்கிறதுக்காண்டி அரசாங்க ஆரம்ப பள்ளிகளை மூடியிருக்காங்க. பள்ளிகளில் காந்தியின் வார்தா கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. காந்தியோட வார்தா கல்வி திட்டம், ஓகேங்களா. பள்ளிகளில் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை 2வது மொழியாக இந்தி பாடமாக்கப்பட்டது. 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை, அதாவது மாணவர்கள் தாய்மொழியோடு இந்தியும் கட்டாயமாக பாடமாக கற்க வேண்டும் சொல்லி இந்தி மாடத்தை 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா சட்ட சாதனைகள் பண்ணியிருக்கார் ராஜாஜி. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 1940. எதிர்விளைவுகள். ராஜாஜி அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்களில் நூற்றுக்கணக்காக துவக்கப்பள்ளிகளை மூடியதும், பள்ளிகளில் வாரதா திட்டத்தை அறிமுகப்படுத்தியதும், கட்டாய இந்தி படிப்பு, பிற சமுதாய சீர்திருத்த திட்டங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு எதிர்விளைவுகளை ஏற்படுத்தின. இவரை பள்ளிக்கூடத்தை மூடினது, வாரதா திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது, இந்தியை திணிச்சது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தின. மதுவிலக்கு திட்டத்தால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பை சரி கட்டுவதற்காக ராஜாஜி புதிதாக கொண்டு வந்த விற்பனை வரியை ஏற்றுக்கொண்ட மக்கள் நூற்றுக்கணக்கான அரசாங்க பள்ளிகள் மூடப்பட்டதை நிராகரித்தனர். நீ மதுக்கடை மூடினது சரி, விற்பனை வரியை கொண்டு வந்தது சரி, ஆனால் அரசாங்க பள்ளியை மூணுனது நிராகரிச்சன, அது நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். ராஜாஜி இந்த நடவடிக்கை ஆயிரக்கணக்கான கீழ்சாதி மக்களின், குறிப்பாக தலித்துகளின் கல்வி வாய்ப்பை பறித்துவிட்டதாக கருதினர். பாரதா திட்டம் வர்ணாசிரம திட்டமாக சித்தரிக்கப்பட்டது. இத்திட்டம் ஜாதி முறையை சாஸ்வதப்படுத்துவதற்கான முயற்சி என்று கூறப்பட்டது. அப்போ நான் தலித்துகள் பள்ளிக்கூடத்துக்கு இது பண்ணுறதுனால அவங்களோட பள்ளி கல்வி பறிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்க. பாரதா திட்டம் ஜாதி முறையாக அப்படின்னு சொல்லி திட்டம் சித்தரிக்கப்படுது. இதோட எதிர்விளைவுகள் இந்திய கொண்டு வந்ததுனால. ஈவேரா எதிர்ப்பு. இந்திய ஆதரவாளரான ராஜாஜி ஆட்சி பொறுப்பேற்று இந்தி மொழியை கற்பிப்பதை பற்றி அறிவிப்பை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து 1938 ஏப்ரல் 21 ஒரு கவர்மெண்ட் ஜீவோ வெளியிடுறாங்க, அரசாணை. அதன்படி சென்னையில் 125 உயர்நிலைப் பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும். இந்த அரசாணை வெளியிடப்பட்ட உடனே பெரியார், ஈவேரா தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தினரும் ஏடி பன்னீர்செல்வத்தின் தலைமையினரும் நீதி கட்சியினரும் எதிர்த்தனர். ஓகேங்களா. இவர் இந்திய எதிர்ப்பு உடனே கொண்டு வந்தோடனே ஈவேரா தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தினர், நீதி கட்சியில் பார்த்தா ஏடி பன்னீர்செல்வம் எல்லாருமே எதிர்த்திருக்காங்க. இவர்களது எதிர்ப்பை மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதி, கே. அப்பாதுரை, முடியரசன், லக்குவனார் போன்ற தமிழ் அறிஞர்கள் ஆதரித்தனர். நிறைய தமிழ் அறிஞர்கள் இந்தி மொழியை கொண்டு வந்ததுக்கு இந்தி மொழியை எதிர்ப்புக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. போராட்டத்துக்கு ஆதரவு. 1937 டிசம்பர் மாதம் வேலூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மகாஜப சமாஜ மாநாட்டில் சைவ தலைவர்கள் பள்ளிகளில் இந்தி சொல்லிக் கொடுப்பதை எதிர்த்தனர். 1937 டிசம்பர் மாதம் வேலூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மகா சமாஜ மாநாட்டில் சைவ தலைவர்கள் பள்ளிகளில் இந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 1937 டிசம்பர் மாதம் வேலூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மகா சமாஜ மாநாட்டில் பெண்களும் அதிக அளவில் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். மூவலூர் ராமமிர்தம்மையார், தமிழகத்தின் அன்னி பேசன்ட் மூவலூர் ராமமிர்தம்மையார், நாராயணி, பாப்பா தாமரைக்கனி, முன்னகர் அழகியார், டாக்டர் தர்மாம்பாள், ஓகேங்களா, வீர தமிழன்னு சொன்னவங்க டாக்டர் தர்மாம்பாள், மலர் முகத்தம்மையார், பட்டம்மாள், சீத்தம்மாள் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் கூடிய பெண்களும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு 1938 சென்னையில் நவம்பர் 13 கூடும். அவங்களும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. காஞ்சி ராஜகோபாலாச்சாரி போன்ற பிராமணர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் பேசும் முஸ்லீம்களும் ஆதரவளித்தனர். இந்திய எதிர்ப்பு போராட்டம் அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்ட மக்கள் இயக்கமாக மாறிற்று. சும்மா ஒன்றும் மாறல.
என்னாச்சு அப்படின்னு சொல்லி போராட்டத்துக்கு வந்து 1937 கடலூரில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. சைவ சித்தாந்த மகாஜம மாநாட்டில் சைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பெண்கள் மாநாட்டில் பெண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழ் பேசும் முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காஞ்சி ராஜகோபாலாச்சாரி பிராமணர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இந்த மாதிரி எல்லா மக்கள் இயக்கமாக மக்கள் போராட்டமாக மாறுது. இது வந்து உள்நோக்கம் பள்ளி மாணவர்கள் இந்தியை கட்டாயமாக கற்க வேண்டும் என்ற ராஜாஜியின் கல்வி திட்டத்திற்கு உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டு எதிர்க்கட்சிகள் குறிப்பாக பெரியார் ஈவேரா தலைமையிலான சுயமரியாதை இயக்கம் போர்க்கடி உயர்த்தியது. கட்டாய இந்திய எதிர்ப்பு பெரிய போராட்டமாக உருவெடுத்து விரிவடைந்தது. 3 ஆண்டுகள் நீடித்த இப்போராட்டத்தின் போது உண்ணாவிரதங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கருப்பு கொடி ஊர்வலங்கள், மறியல்கள், கண்டனங்கள், இந்திய எதிர்ப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டன. 1938 ஜூலை 1 தேதி டிசம்பர் 3ஆம் தேதியும் இந்திய எதிர்ப்பு நாட்களாக அனுசரிக்கப்பட்டன. அப்போ இந்திய எதிர்ப்பு நாட்கள் எப்பொழுது? 1938 ஜூலை மாதம் 1, ஜூலை மாதம் 3 இந்திய எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இப்போராட்டம் ராமநாதபுரம், திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், வட ஆற்காடு ஆகிய தமிழ் பேசும் மாவட்டங்களில் தீவிரமடைந்தது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போயிற்று. அப்படின்னா மாணவர்களிடையே வந்து ராஜாஜி தலைமையிலான இந்திய எதிர்ப்பு கொண்டு வந்ததை சுயமரியாதை இயக்கத்தை தலைமையிலான தலைவர்கள் பெரியார் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மக்களிடையே ஒரு தீவிர போராட்டமாக மாறுது. ஜூலை 1, ஜூலை 3 வந்து இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்தப்படுது. இந்திய எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுது. எல்லா பாட்டும் பரவுது. தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக பயங்கர பிரச்சனை ஆகுது. சேலம், தஞ்சாவூர், வட ஆற்காடு வரைக்கும் போகுது பிரச்சனை. சமரச தீர்வுக்காண்டி பேசுகிறாங்க. இந்தி மொழி கல்வி ஆளும் கட்சியினர் கருத்து ஒற்றுமை இல்லை. இந்தி மொழி கல்வி பற்றி ஆளும் காங்கிரஸ்கிட்டே ஒற்றுமை கிடையாது, கருத்து ஒற்றுமை கிடையாது. இந்திய ஆதரவாளர் ராஜாஜி இதில் விடாப்பிடியாக இருந்தால் நிலைமை கட்டுமீறி செல்வதை தடுக்கும் பொருட்டு சத்தியமூர்த்தியும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும் ஒரு சமரச தீர்வை கூறினர். அதாவது இந்தியை விருப்ப பாடமாக சொல்லிக் கொடுப்பே அந்த தீர்வாகும். ஆனால் ராஜாஜி இதற்கு சம்மதிக்கவில்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்த்த ராஜாஜி போலீஸ் தீர்வுக்கான தீர்மானித்தார். ராஜாஜிக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும் சத்தியமூர்த்தியும். இது வந்து விருப்ப பாடமாக கொடுத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் கேட்க மாட்டேன்ட்டார். போலீஸ் தீர்வுக்கான தீர்மானித்தார். இந்திய எதிர்ப்பு போராளிகள் போலீஸ் தாக்குதலை எதிர்கொண்டனர். சில இடங்களில் போராட்டம் வன்முறையில் முடிந்தது. ஆயிரக்கணக்கானோர் போலீஸ் தடியடிக்கு உள்ளாயினர். மொத்தம் 1198 பேர் வந்து கைது செய்யப்பட்டனர். பெண்கள் கை குழந்தைகளுடன் சிறை சென்றனர். இப்போராட்டத்தின் போது தாளமுத்து, நடராஜன் ஆகிய 2 உயிரிழந்தனர். 1179 பேர் தண்டிக்கப்பட்டனர். பெரியாருக்கு 1000 ரூபாய் அபராதமும் ஓராண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. அண்ணாதுரை 4 மாதம் சிறை தண்டனை பெற்றார். 1939 ஜூன் 7ஆம் தேதி போராட்டத்தில் பங்கேற்று கைதான அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். பெரியாருக்கு 1 வருஷம் சிறை தண்டனை, அண்ணாதுரைக்கு 4 மாதங்கள் சிறை தண்டனை. தாளமுத்து நடராஜன் இறந்துடுறாரு. கிட்டத்தட்ட 1179 பேர் தண்டிக்கப்படுறாங்க. 1198 பேர் கைது செய்யப்படுறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக அகில இந்திய காங்கிரஸ் எடுத்த முடிவின்படி காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநில முதலமைச்சர்கள் பதவி விலகினர். பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக அகில இந்திய காங்கிரஸ் எடுத்த முடிவின்படி காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநில முதலமைச்சர்கள் பதவி விலகினர். அதன்படி ராஜாஜி அமைச்சரவை பதவி விலகியது. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக அகில இந்திய காங்கிரஸ் எடுத்த முடிவின்படி எல்லாருமே பதவி விலகிறாங்க. 1939 அக்டோபர் 20 சென்னை அரசாங்கம் ஆளுநர் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. 1940 பிப்ரவரி 21 ஆளுநர் எர்ஸ்கின் பிரபு இந்தி மொழி பற்றி அரசாணையை விலக்கி கொண்டார். எர்ஸ்கின் பிரபு என்ன பண்ணுறார்? இந்தி மொழி வேணான்ட்டார். 1939 அக்டோபர் 20 பதவி விலகிறாங்க. அவங்க வந்து 1940 பிப்ரவரி 21 அது வந்து வேணான்ட்டாப்பில் இந்தி மொழியை. பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை விலக்கி கொண்டார். அதுக்கப்புறம் பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை விலக்கிடுறாரு. மதிப்பீடு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி பல பரிமாணங்களை கொண்ட ஆளுமை பெற்றவர். இவர் ஒரு அப்பழுக்கற்ற தேசியவாதி, இந்திய விடுதலை போராட்ட வீரர், சமூக சேவகர், சட்ட நிபுணர், அரசியல் விவேகி, சிந்தனையாளர், இலக்கிய படைப்பாளி, மத்திய மாநில அரசியலில் பிரதான பங்கேற்றவர். தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர். கிராம மக்களின் குறிப்பாக தலித் மக்களின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை கொடுத்தவர். பிற்படுத்தப்பட்டோரின் ஆலய நுழைவுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர். மதுவிலக்கை மாநிலம் முழுவதும் நடைமுறைப்படுத்தியவர். மொழிவாரி மாகாணங்கள் மக்களிடையே பிராந்திய மனப்பான்மை ஊதி வளர்க்கும் என்று எச்சரித்தவர். ராஜாஜி குறைகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்லர். அவரால் தேசிய அளவில் பிரகாசித்ததை போன்று மாநில அளவில் வெற்றி பெற முடியவில்லை. இந்திய தலைவர்களின் மனநிலையை புரிந்து கொண்ட அவரால் மக்களின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து கொள்ள முடியவில்லை. காங்கிரஸ் மேலிடத்தின் ஆதரவோடு மாநில அரசியலுக்கு வந்த ராஜாஜி மக்களின் பேராதரவை பெற்றிருந்த சத்தியமூர்த்தியின் உயர்வுக்கு தடையாக இருந்தார். தமிழ்நாட்டு காங்கிரஸ் 2ஆக பிளவுபட காரணமானவர். இவரது மொழிக் கொள்கை தமிழக மக்களை இந்திய எதிர்ப்பாளராக்கிவிட்டது. ராஜாஜியின் பிடிவாத போக்கு அவரது ஆக்கப்பூர்வமான சாதனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டது. எனினும் ராஜாஜி இந்திய அரசியல் மணற்பரப்பில் அழியாத காலடி சுவடுகளை விட்டு சென்றுள்ளார் என்பதில் ஐயமில்லை. இவர்தான் என் மனசாட்சியின் காவலர் என்றார் காந்தி. உண்மையான வார்த்தைகள். அப்படின்னா காந்தியின் மனசாட்சின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ராஜாஜி தான் சொல்லியிருக்காப்புல. ஓகேங்களா? இது ராஜாஜி பற்றியான முக்கியமான விஷயங்கள். அடுத்து சாதனையாளர் டிஎஸ்எஸ் ராஜன். டிஎஸ்எஸ் ராஜனை பற்றி சொல்லணும்னா 1880 பிறக்கிறாரு. 1953 இறக்குறாரு. டிஎஸ்எஸ் ராஜன் இளமையில் வறுமை. திரு வெங்கிமலை சேஷ சுந்தரராஜன் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் வடகலை ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தவர். டிஎஸ்எஸ்ன்றது ஃபுல் பேர் என்னது அப்படின்னா திரு வெங்கிமலை சேஷ சுந்தரராஜன். இதான் வந்து டிஎஸ்எஸ் ராஜனோட ஃபுல் பேர். திரு வெங்கிமலை சேஷ சுந்தரராஜன். டிஎஸ்எஸ்
திருவெங்கிமலை சேஷ சுந்தரராஜன். இவர் திருச்சி மாவட்டம் வடகலை ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தார். இளம் வயதில் வந்து தந்தையார் சேஷங்காரை இழந்த சுந்தரராஜன் சுயமுயற்சியால் திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். ஜோசப்ன்ற கல்லூரியில் வந்து இவர் யூஜியை முடிக்கிறாரு. வறுமையின் காரணமாக 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சென்னை ராயபுரம் மருத்துவப் பள்ளியில் சேர்ந்தார். ஒரு 2 கண்டிஷனோட சென்னை ராயபுரம் மருத்துவப் பள்ளியில் வந்து சேர்ந்து LMP மருத்துவ படிப்பை முதல் வகுப்பில் வெற்றிகரமாக முடித்தார். LMP மருத்துவ படிப்பை 1905ஆம் ஆண்டு வெற்றிகரமாக முடித்தார். 3 ஆண்டு காலம் அரசாங்க பணியில் இருப்பது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், இப்பணியில் இருக்கும்போது இடையில் பதவி விலகினால் இவருக்கு அரசாங்கம் செலவு செய்த உதவித்தொகையை திரும்ப கொடுக்க வேண்டும். இடையில வந்து பதவி விலகிட்டார், என்ன பண்ணணும்? அரசாங்கம் செலவு பண்ண தொகையை திருப்பி கொடுத்துடணும். இந்த 2 கண்டிஷனோடு தான் அவர் வந்து சேர்றாப்புல. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்னது? 3 வருஷம் வந்து அரசாங்க பணியில் இருக்கணும். அப்படி இடையில விலகிட்டார்னா செலவு செஞ்ச பணத்தை திருப்பி கொடுத்துடணும். சென்னை ராயபுரம் மருத்துவப் பள்ளியில் தான் இவர் LMP மருத்துவம் முடிக்கிறாப்புல. புனித ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிக்கிறாப்புல. ஓகேங்களா? அடுத்து வறுமையிலும் புலமை. LMP பட்டய படிப்பை முடித்த ராஜன் பர்மா சென்று ரங்கூன் அரசாங்க மருத்துவமனையில் சேர்ந்தார். இவர் எங்கே போகிறாப்புல? பர்மாவுக்கு போகிறாப்புல. அங்கே போய் ரங்கூனில் அரசாங்க மருத்துவமனையில் சேர்ந்தார். அங்கு ஒரு ஆங்கில மருத்துவரின் கீழ் வேலை செய்தார். அறிவாற்றலிலும் தொழில் திறமையிலும் தன்னை விட மிகவும் குறைந்த ஒரு அந்நியரிடம் வேலை பார்ப்பதை விரும்பவில்லை ராஜன். சுந்தரராஜன் விரும்பலை. திருவெங்கிமலை சுந்தரராஜன் விரும்பவில்லை. எனவே வேலையை விட்டு விலகினார். அரசாங்கத்துக்கு உதவித்தொகையை திருப்பி கொடுப்பதற்கு என்ன செய்வது? வெளிநாட்டு படிப்பும் ஆங்கில மருத்துவ முறையில் உயர் பயிற்சியும் இருந்தால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய தொகையை எளிதில் செலுத்த விட முடியும் என்று எண்ணிய ராஜன் லண்டன் போகிறாப்புல. அரசாங்கத்துக்கு நம்ம செலவு பண்ண பணத்தை தானே கொடுக்கணும், நம்ம லண்டன் போவோம். யார்கிட்ட கேள? பர்மாவில் என்ன ஒரு அந்நியர்கிட்ட நம்ம வேலை பார்க்க தேவையில்லை. லண்டன் போகிறார் 1908. லண்டன் போயிட்டு தீவிரவாதிகளுடன் தொடர்பு பண்ணுறாப்புல. லண்டன் சென்ற ராஜன் மருத்துவ மேல் படிப்பில் MRCS பட்டம் பெற்றார். 1911ஆம் ஆண்டு MRCS அப்படின்ற ஒரு பட்டத்தை பெறாரு லண்டன் சென்ற சுந்தரராஜன். ராஜனுக்கு இருந்த மருத்துவ புலமையும் அறுவை சிகிச்சையில் அவருக்கு இருந்த தொழில் திறமையும் கண்டு ஆங்கில மருத்துவர்கள் அதிசயத்தினர். என்ன மனுஷையாவேன், இப்படி ஒரு மனுஷனை மருத்துவ புலமை பெற்றிருக்காரே, அறுவை சிகிச்சையில் இப்படி தொழில் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி சாக்காராங்க. 1911 MRCS பட்டத்தை பெறாப்புல. ராஜன் லண்டனில் உள்ள மிடில் சாக்ஸ் மருத்துவமனையில் சேர்ந்து உடனிருந்த மருத்துவர்கள் மெச்ச பணியாற்றினார். நல்லா பாராட்டுறாங்க. ராஜன் லண்டனில் இருந்த மிடில் சாக்ஸ் அப்படின்ற மருத்துவமனையில் தான் வேலை பார்க்குறாரு. மிடில் சாக்ஸ் திருச்சிக்காரர். ஆக்சுவலி எங்கே போயிருக்காருன்னு பாருங்கள். ராஜன் லண்டனில் இருந்தபோது இந்திய விடுதியில் சேர்ந்தார். 1906 தொடங்கப்பட்ட இந்திய விடுதி, இந்தியன் ஹவுஸ் ஹோம் ரூல் லீக் அப்போல்லாம் வந்து லண்டனில் அப்போதைக்கு பயங்கரமான தீவிரவாதிகள் இருந்த இடம். இந்திய விடுதியில் வந்து சேர்றாரு. அந்த காலத்தில் இந்திய விடுதி இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆர்வம் கொண்ட தீவிரவாதிகளின் பாசறையாக இருந்தது. அது ஒரு பயிற்சி பட்டறை. அப்போதுதான் ராஜனுக்கு VT சவார்கர், VVS ஐயர், மதன்லால் திங்காரா போன்ற தீவிரவாதிகளுடன் தொடர்பு ஏற்பட்டது. குறிப்பாக மதன்லால் திங்காருடன் நெருங்கி பழகினார். அவருடன் ஒன்றாக தங்கியிருந்தார். 1909 மதன்லால் திங்காருடன் நெருங்கி பழகிறார். ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாப்புல. திங்காரா லண்டனில் அளவற்ற செல்வாக்குடன் இருந்த கர்சன் லில்லி என்பவரை அரசியல் கொலை செய்து பழி தீர்த்து கொண்டார். அரசியல் கொலை பண்ணியிருக்காப்புல இந்த மதன்லால் திங்காரா. யாரை கொலை பண்ணியிருக்காரு? கர்சன் லில்லி அப்படின்ற ஒரு கொலை பண்ணியிருக்காரு. 1909 ஜூலை 1ஆம் தேதி தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்ட மதன்லால் திங்காரா சாகுமுன் ராஜனை பார்க்க விரும்பினார். ராஜன் நண்பனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கத்தின் அனுமதியுடன் மதன்லால் திங்காராவை சிறையில் சந்தித்து பேசினார். ஓகேங்களா? இந்தியன் விடுதி போகிறாரு. இந்தியன் விடுதியில் வந்து VT சவார்கர், VVS ஐயர், மதன்லால் திங்காரா ஆகிய தீவிரவாதிகளுடன் தொடர்பு ஏற்படுகிறது. மதன்லால் திங்காருடன் நெருங்கிய நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாப்புல. ஒன்றாக தங்கியிருக்காங்க 1909. இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து கர்சன் லில்லி 1909 ஜூலை 1 போட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் கடைசி ஜெயிலில் இருக்க போகிறத பார்க்க ஆசைப்பட்டிருக்காப்புல. ஓகேங்களா? லண்டனில் போய் மிடில் செக்ஸ் மருத்துவர் நல்லா பாராட்டியிருக்காங்க. லண்டனில் வந்து பார்த்தோம்னா ஆங்கில புலமை பெற்றிருக்கார். MRCS பட்டம் பெற்றிருக்காரு. இவர் ஒரு டாக்டர், தேசப்பணி. லண்டனில் இருந்து மீண்டும் பர்மாவுக்கு வந்த ராஜன் அங்கு ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்து 4 ஆண்டு காலம் நடத்தி அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்திவிட்டு சேர்த்த பணத்துடன் சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்துக்கு திருச்சிக்கு வந்துடுறாப்புல. 2 கண்டிஷன் தானே சொன்னீங்க, அந்த பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துட்டாப்புல. ராஜன் கிளினிக் என்ற பெயரில் ஒரு மருத்துவ சிகிச்சை மனையை துவக்கினார். நல்ல புகழும் பெருளையும் சேர்த்து வச்சிருக்காப்புல. இருப்பினும் ராஜனின் நடவடிக்கை ஆங்கில அரசாங்கத்தின் ரகசிய போலீஸ் கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணுறார் ராஜன் அப்படின்னு சொல்லி கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் மருத்துவ தொழில் செய்து கொண்டிருந்த ராஜனுக்கு இந்திய விடுதலைக்கு போராடி கொண்டிருந்த காந்தி மீதும் தமிழ்நாட்டில் அரசன சேவையிலும் தேசப்பணியிலும் ஈடுபட்டிருந்த ராஜாஜி மீதும் பற்றும் பிடிப்பும் ஏற்பட்டது. காந்தி மீது ஒரு மரியாதை வருது, ராஜாஜி மீது ஒரு பிடிப்பு வருது. காங்கிரஸில் சேர்றாரு. திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக மாறுறாரு. திருச்சியில் வந்து மாவட்ட காங்கிரஸ் செயலாளராக இருக்காப்புல. அதன் தலைவராக 30 ஆண்டு காலம் பணியாற்றினார். அப்போதுதான் காங்கிரஸில் இருந்த பெரியார் என்ன பண்ணியிருக்காரு? நாயக்குடன் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது இவர்கிட்ட. பெரியார் இவரும் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இருவரும் சேர்ந்து தீவிரமாக வேலை செய்து ஊருக்கு ஒரு காங்கிரஸ் கிளையை துவக்குவதில் ஈடுபட்டனர். மன ஒற்றுமையும் லட்சிய பிடிப்பும் மக்கள் நலனில் உள்ள அக்கறையும் ராஜாஜி, பெரியார்
ஆகிய மூவரையும் ஒரே நேர்கோட்டில் இணைத்தது. எப்படி வடசென்னை படத்தில் வந்து 3 பேர்த்தையும் இணைக்கிறது அன்பு தான் ராஜன் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி ராஜன், ராஜாஜி, பெரியார் இவங்க 3 பேர்த்தையும் ஒரே நேர்கோட்டில் இணைத்தது. விடுதலை போராட்டத்தில் ராஜன். 1919ஆம் ஆண்டு காந்தி துவக்கிய ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் ராஜாஜியும் ராஜனும் பங்கேற்றனர். 1919ஆம் ஆண்டு காந்தி துவக்கிய ரவுலட் சட்ட போராட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ராஜாஜியும் ராஜனும் பங்கேற்றனர். அந்த ஆண்டில் சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில் காந்தியின் தலைமையின் கீழ் ராஜன் சத்தியாகிரகத்தை பற்றி செய்த பிரசங்கத்தை போல் இனி ஒரு பிரசங்கத்தை காண்பது அரிது என்று எழுதியுள்ளார் வாரா. வாரா என்ன சொல்கிறாப்புல, இந்த மாதிரி பேசுகிறது இனி இன்னொரு பிரசங்கத்தை பார்க்குறது ரொம்ப அரிது அப்படின்னு சுந்தரராஜனோட திரு வெங்கிமணி சுந்தரராஜனோட பேச்சை கேட்கறதுக்கு வாரா வந்து அரிதுன்னு சொல்லி எழுதுறாப்புல. சுந்தரராஜனோட மருத்துவ தொழிலை திறந்து விட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டார். எனக்கு டாக்டர் தொழிலே வேணாம்யா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறாரு. தமிழ்நாட்டு காங்கிரஸை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்தினார். தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளரானார். திருச்சி மாவட்ட காங்கிரஸ் செயலாளராக மாறுறாரு. அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளராக மாறுறாப்புல. பின்னர் ராஜாஜி சிறை சென்ற போது ராஜன் இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து பார்த்தோம்னா பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். ராஜன் இந்திய தேசிய காங்கிரஸில் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற ஆண்டு 1927. பின்னர் காந்தி துவக்கிய உப்பு அற போராட்டத்தை தமிழ்நாட்டில் எப்படி நடத்த வேண்டும் என்பது பற்றி முடிவு செய்வதற்காக மதுரை சுப்பிராமன் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம் எப்படி நடத்தணும்னு சொல்லி என்எம்ஆர் சுப்பிராமன் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. ராஜாஜி கலந்து கொண்டு அவரது போராட்ட திட்டத்தை பற்றி விவாதித்தார். எப்படிலாம் போராட்டம் பண்ணணும்னு சொல்லி விவாதிக்கிறாங்க. அப்போது உப்பு சத்தியாகிரக யாத்திரை திருச்சி TSS ராஜன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வேதரத்தினம் பிள்ளை வாழ்ந்த வேதாரண்யத்தில் முடிப்பது என்று முடிவாயிற்று. அதன் முடிவின்படி 1930 ஏப்ரல் 13ஆம் தேதி வேதாரண்ய யாத்திரை ராஜாஜி தலைமையில் திருச்சி TSS ராஜன் இல்லத்திலிருந்து புறப்பட்டு உப்பு போராட்டத்துக்கு பின் நடைபெற்ற சட்ட மறுப்பு, கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டத்தில் பங்கேற்றார் ராஜன். அப்படின்னா ரவுலட் சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறார் ராஜாஜியும் ராஜனும். TSS ராஜன் வந்து பார்த்தோம்னா அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பார்த்தோம்னா மதுரையில் இருக்க என்எம்ஆர் சுப்பிரமணிய வீட்டில் தான் நடைபெறுகிறது. அவர் மதுரை காந்தி. அப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், TSS ராஜன் திருச்சியிலேருந்து தொடங்குறாங்க. திருச்சியிலேருந்து வேதாரண்யத்தில் இருக்க வேதாரத்தினம் வீடு வரைக்கும் போகும்னு சொல்லி ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. 1930 ஏப்ரல் 13 தொடங்கி ஏப்ரல் 28 வரைக்கும் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் நடைபெறும். அரிசன பணி. TSS ராஜன் அரிசனங்களின் முன்னேற்றத்தில் அளவு கடந்த அக்கறை கொண்டிருந்தார். அத்துறையில் ராஜாஜிக்கு இருந்த ஆர்வமும் அக்கறையும் ராஜனுக்கும் இருந்தது. எப்படி வந்து ராஜாஜிக்கு இருக்கோ அதே மாதிரி ராஜனுக்கு இருக்குது. தீண்டாமை ஒழிப்புக்காகவும் அரிஜன முன்னேற்றத்திற்காகவும் காந்தி துவக்கிய அகில இந்திய அரிஜன சேவை சங்கத்தை போன்ற அமைப்பை தமிழ்நாட்டில் துவங்குவதற்காக முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ராஜாஜி, TSS ராஜன், வைத்தியநாத ஐயர், திசு அவினாசிலிங்கம், என்எம்ஆர் சுப்பிராமன், வேதரத்ன பிள்ளை, G. ராமச்சந்திரன், ஹாலாசிம் ஐயங்கார் போன்றோர் பிரதான காங்கிரஸ் தலைவர்களாக திகழ்ந்ததாக பட்டியலிட்டனர். அப்போதைக்கு நிறைய பேர் காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காங்க. PS சந்திரபாபு வந்து பட்டியலிடுறாரு. 1932 நவம்பர் 22ஆம் தேதி ராஜனின் காங்கிரஸ் கோட்டையான திருச்சி நடைபெற்ற தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டில் திருச்சியில் தான் வந்து காங்கிரஸ் கோட்டை. யாரோட காங்கிரஸ் கோட்டை? திருச்சி ராஜனோட காங்கிரஸ் கோட்டை. அரிசன சேவை சங்கத்தின் மாநில கிளையை தமிழ்நாட்டில் துவக்க தீர்மானிக்கப்பட்டது. அப்படின்னா அரிசன சேவை சங்கத்தின் மாநில கிளையை தமிழ்நாட்டில் துவங்குவதை எப்பொழுது முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா 1932 நவம்பர் 22ஆம் தேதி முடிவு பண்ணுறாங்க. தீர்மானத்தின்படி துவக்கப்பட்ட தமிழ்நாடு அரிசன சேவா சங்கத்தின் தலைவர் TSS ராஜனும் செயலாளராக G. ராமச்சந்திரனும் பொறுப்பேற்றனர். தலைவர் வந்து யார் அப்படின்னா TSS ராஜன், அரிசன சங்கத்தோட தலைவர். செயலாளர் வந்து யார் அப்படின்னா G. ராமச்சந்திரன். இவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் தீண்டாமை ஒழிப்பு பணி தீவிரமாக நடைபெற்றது. இவர்கள் தலைமையில் தான் தீண்டாமை ஒழிப்பு பணி தீவிரமாக நடைபெற்றது. ராஜாஜியும் ராஜனும் இரு துருவங்கள், அறிவாளிகள், பிடிவாதக்காரர்கள், உண்மை விரும்பிகள். ஒருவர் மகா மேதாவி, மற்றொரு மகா புத்திசாலி. மேதாவிகளும் புத்திசாலிகளும் ஒன்று சேர்ந்து வேலை செய்வது அதிசயம். இதன் காரணமாக இருவரும் காங்கிரஸை விட்டு விலக நேர்ந்தது. காங்கிரஸ் விட்டு விலகிய பின் இருவரும் அரசியல் வாழ்க்கைக்கு முடிவு வந்துவிட்டதாக பலரும் கருதினர். ஆனால் இவ்விருவரும் கலப்பில்லாத தேசபக்தர்கள் என்பதை வெளிப்படுத்தினர். அப்படின்னா கலப்பில்லாத தேசபக்தர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? ராஜாஜியும் ராஜனும். 1937ஆம் ஆண்டு ராஜாஜி சென்னை ராஜதானி முதலமைச்சரானவுடன் அவர் செய்த முதல் காரியம் TSS ராஜனை அவர் அமைச்சரை சேர்த்து கொண்டிருக்காப்புல. அவர் TSS ராஜனை அமைச்சர்களை சேர்த்துக்கிட்டு ராஜாஜின் இச்செயல் தமிழ்நாட்டை திடுக்கடை செய்து விட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் வாரா. ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா ராஜனை சேர்த்துக்கிட்டது திடுக்கடை செஞ்சுட்டான், திக்குன்னு ஆயிட்டாங்களாமா. ராஜன் அமைச்சராக இருந்தபோதுதான் மருத்துவத்துறையின் உரிமைகளை காப்பாற்றுவதற்காக பெரிதும் பாடுபட்டு வெற்றி கண்டார். அது மட்டுமல்ல, நீதி கட்சியின் பனகல் அரசர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் இந்திய மருத்துவர்களின் உரிமைகளுக்காகவும் உழைத்ததை நினைவு கூர்ந்து வெகுவாக புகழ்ந்து பெருந்தன்மை ராஜனுக்கு இருந்தது. நீதி கட்சியின் பனகல் அரசர் முதலமைச்சராக இருந்தப்போ அவர் மருத்துவர்களின் உரிமைக்காக உழைத்ததே அவர் வந்து அதையும் நான் பாராட்டதான் செஞ்சிருக்காப்புல. இவரது புலமையையும் திறமையையும் பெருந்தன்மையும் நன்கறிந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சரானவுடன் TSS ராஜனை அவரது அமைச்சரும் சேர்த்துக்கிட்டாப்புல. அப்போ ஓமந்தூர் ராமசாமி அவர் முதலமைச்சரான பிறகு TSS ராஜன் அவரும் சேர்த்துக்கிறாப்புல. அமைச்சர்
ராஜாஜி ஓமந்தூர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த டிஎஸ்எஸ் ராஜன் குமாரசாமி ராஜாவின் அமைச்சரவையில் 1949 1952 இடம்பெற்றார். ராஜன் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்து அறநிலை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சுதந்திரத்துக்கு அப்புறமான இந்து அறநிலைத்துறை சட்டம், முன்னாடி கிடையாது, பின்னாடி. இச்சட்டம் தமிழ்நாட்டின் அனைத்து கோவில்களின் நிலங்களையும் நிறுவனங்களையும் நிர்வாகத்தையும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. இந்த சட்டம் வரலாற்று முக்கியத்துவ சமய சீர்திருத்த சட்டமாகும். 1949 1952 வரைக்கும் டிஎஸ்எஸ் ராஜன் ஓமந்தூர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்திருக்காப்புல. ஓகேங்களா? அது மட்டும் மதிப்பீடு. வறுமையில் வாழ்க்கையை துவங்கிய சவுந்தரராஜன் உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் தனியாத நாட்டுப்பற்றாலும் டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜனாக உயர்ந்தவர். தீவிரவாதிகளும் தொடர்பு கொண்டிருந்த ராஜன் காந்தி துவக்கிய சாத்வீக போராட்டத்தை ரசவாத வித்தையால் அகிம்சவாதியானார். விடுதலை போராட்டத்துக்கு இடையே தமிழ்நாட்டில் காங்கிரஸை பலமிக்க அமைப்பாக மாற்றிய பெருமை ராஜனை சேரும். 2 அறிவாளிகள் இணைந்து செயல்பட முடியும் என்பது ராஜாஜியும் ராஜன் நட்புக்கு நல்ல உதாரணம் அப்படின்றாங்க. 3 அமைச்சர் இடம்பெற்ற ராஜன் அவரது முற்போக்கு கருத்துக்களும் செயலூரம் கொடுத்தார். 3 அமைச்சர் இடம்பெற்றிருக்கார். ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி, குமாரசாமி. ஓகே, 3 இதில் இருந்திருக்காப்புல. அறுவை சிகிச்சை மருத்துவத்தில் ஆங்கில மருத்துவர்களை விட திறமையில் சிறந்தவர் என்பதை உலகறிய செய்தார். டிஎஸ்எஸ் ராஜன் தன்னம்பிக்கை மிக்கவர், அறிவியல் தெளிவு கொள்கை பிடிப்பு கொண்ட தொண்டுள்ளம் கொண்டவர், பிடிவாதக்காரர். இதெல்லாம் தேவை கிடையாது. அரசியல் நலனுக்காக போராடி பாடுபட்ட தலைச்சிறந்த தமிழ் நாட்டு பிராமணர்கள் ஒருவர். அரசின மக்களுக்கான போராடி தலைச்சிறந்த தமிழ்நாட்டு பிராமணர்கள் ஒருவர். ஒத்துழையாமை போராட்டத்தில் பங்கேற்ற கோவை பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் இருந்தபோது வலைப்புழு பற்றி ஆராய்ச்சி செய்து இடது கையில் புண் ஏற்பட்டு புறையோடி இடது கையில் புண்ணு வந்தது, அந்த கையை எடுக்கிற மாதிரி ஆயிடுது. பிணத்துக்கு உயிரையும் ஊக்கத்தையும் ஊட்டலாம் என்று கூறிய ஒரு ராஜன். ஒரு கை செயலற்று போனால் என்ன, பிணத்துக்கு உயிரையும் ஊக்கத்தையும் ஊட்டலாம்னு சொல்லியிருக்காப்புல. இவர் சிறந்த பேச்சாளர் மட்டும் கிடையாது, எழுத்தாளரும் கூட. வீட்டு வைத்தியமும் நினைவலைகளும் இன்று படித்தாலும் பயன் தரக்கூடியவை ஓயாது அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. வீட்டு வைத்தியமும் நினைவலைகளும். 1953 இறந்துடுறாரு டிஎஸ்எஸ் ராஜன். டிஎஸ்எஸ் ராஜன் எப்போ இறக்குறாரு? 1953 இறந்துடுறாப்புல. ஓகேங்களா? 1900 எப்போ பிறக்கிறாரு? 1953 இறக்குறாரு. இவர் பிறந்த ஆண்டு பார்த்தோம்னா எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 1880 பிறக்கிறார். 1880 பிறக்கிற ராஜன் திருவெங்கிமலை சேஷ சுந்தரராஜன் 1953 இறக்குறாப்புல. ஓகேங்களா? வீட்டு வைத்தியமும் நினைவாலைகளும் 3 அமைச்சர்கள் வந்திருக்காப்புல. மருத்துவத்துறையில் இருக்கிற குறைபாடுகள் எடுத்து சொல்லியிருக்காப்புல. லண்டன் போயிருக்காப்புல. தீவிரவாதியாகவும் மாற பார்த்துருக்காப்புல. ரைட்டாக ஹரிஜன சேவை சங்கத்தின் தலைவராக இருந்திருக்காப்புல. தமிழ்நாட்டு காங்கிரஸ் செயலாளராக இருந்திருக்காப்புல. ராஜனும் ராஜாஜியும் ஒன்றா கூடியிருக்காங்க. பெரியாரும் 3 பேருமே ஒரே காலகட்டத்தில் வேலை பார்க்கவும் பண்ணியிருக்காங்க. இவர் தீண்டாமை ஹரிஜன சேவை சங்கத்தின் தீண்டாமையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட தலைவராகவும் செயலாளர் ஜி ராமச்சந்திரனாகவும் இருந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ ராஜாஜியை பற்றி நம்ம பார்த்தோம். ராஜாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னென்ன நிறையா திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரை அடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா மறைமலை அடிகள். மறைமலை அடிகளும் ரொம்ப முக்கியமானது. தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் என்றால் மறைமலை அடிகள். தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை. இதெல்லாம் சாதனையாளர் மறைமலை அடிகள். சித்தாந்த சித்தர் என்று அழைக்கப்படுவார். சித்தாந்த சித்தர் மறைமலை அடிகள் 1876 பிறக்கிறாரு. 1950 இறக்குறாரு. சொக்கநாத பிள்ளைக்கும் சின்னம்மாளுக்கும் மகனாக நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க காடாம்பாடியில் பிறந்தார். எங்கே பிறக்கிறார் அப்படின்னா மறைமலை அடிகள் 1876 பிறக்கிறாரு. 1950 இறக்குறாரு. சொக்கநாத பிள்ளைக்கும் சின்னம்மாளுக்கும் மகனாக பிறக்கிறார் காடாம்பாடியில். இவங்க அப்பா சின்ன வயசில் இறந்துறாரு. வெஸ்லி பள்ளியில் தான் படிக்கிறாப்புல. பாதியிலே பள்ளி படிப்பை நிறுத்துகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. சுயமுயற்சியால் தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் அதில் புலமை பெறாப்புல. தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம். சைவ சித்தாந்த சித்தர் என்று ஆகிறாப்புல. சைவ சித்தாந்த சித்தர். சுய முன்னேற்றம், சுய உதவி, ஆளுமை வளர்ச்சி பற்றி எழுதினார். சுய முன்னேற்றம், சுய உதவி, ஆளுமை. சுய முன்னேற்றம், சுய உதவி, ஆளுமை. கவிதை நாடகம் எழுதினார். 100 நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். சிறந்த பேச்சாளர். 100 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்காரு. சிறந்த பேச்சாளர். ஒரே கடவுள் கொள்கை, ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற ஒரே கடவுள் கொள்கை பற்றி பிரச்சாரம் செய்தார் வேதாச்சலம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் திருமூலர் தான் பிரச்சாரம் பண்ணியிருப்பார். சைவ சித்தாந்த சித்தர் பார்த்தோம்னா மறைமலை அடிகள் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற ஒரே கடவுள் கொள்கையை பிரச்சாரம் செய்தார். 1911 சன்னியாசி போல் உடை உடுத்தி துவங்கினார். அவர் பேரை சுவாமி வேதாச்சலம் என்று மாற்றிக்கொண்டார். பல்லாவர முனிவர் தான் அவர். பொது நிலைக்கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் சாதி சமய சித்தாந்த வேறுபாடின்றி ஒரே கடவுள் வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்தார். என்ன பண்ணியிருக்காரு? 1911 சன்னியாசி போல் உடை உடுத்த துவங்கினார். அவர் பேரை சுவாமி வேதாச்சலம் என்று மாற்றிக்கொண்டார். பொதுநிலை கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் சாதி சமய சித்தாந்த வேறுபாடுகளின்றி ஒரே கடவுள் வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்தார். ஞான சாகரம் என்ற மாத பத்திரிகை மூலம் தன் முற்போக்கு சைவ சித்தாந்த கருத்துக்களை பரப்பினார். சுவாமி வேதாச்சலம். சமஸ்கிருதம் கலாவாத தனித்தமிழ் இயக்கத்தை துவக்கினார். ஞானசாகரம் என்ற பத்திரிகையின் பெயரை அறிவுக்கடல் என்றும் தன் பெயரை மறைமலையடிகள் என்றும் பெயர் மாற்றம் செய்தார். ஞானசாகரம் என்ற பத்திரிகையின் பெயரை அறிவுக்கடல் என்றும் தன் பெயரை மறைமலையடிகள் என்றும் தனித்தமிழை பேரா வச்சுக்கிட்டாப்புல.
ஓகேங்களா. தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட மறைமலை அடிகள் பிராமணர் அல்லாதார் தமிழ் இயக்கத்தின் தந்தையாகவும் கருதப்பட்டார். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, பிராமணர் அல்லாதார் தமிழ் இயக்கத்தின் தந்தை, தூய்மைவாதத்தின் தந்தை, தனித்தமிழை பேராக ஏற்றுக்கொண்டவர், சைவ சித்தாந்த சித்தர், ஓகேங்களா, பல்லாவர முனிவர், வேதாச்சலம், முருகவேல் இன்னொரு பேர் இவருக்கு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் பெரியார் ஈவேரா துவக்கிய சுயமரியாதை இயக்கம் இவரது கொள்கைகள், கருத்துக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது என்று கூறினார் மறைமலை அடிகள். பெரியார் ஈவேரா துவக்கிய சுயமரியாதை இயக்கம் இவரது கொள்கைகள், கருத்துக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது என்று கூறினார் மறைமலை அடிகள். அதனால்தான் அவர் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்திற்கு ஆதரவளித்தார். அதே சமயம் பெரியாரின் நாத்திகவாதத்தை நிராகரித்தார். ஒன்றை கடவுள் ஒருவனே தேவன் சொன்னவர் தான். பெரியார் நாத்திகவாதத்தை எதிர்த்தவர் இவர் தான். சுயமரியாதை இயக்கத்துக்கு இவரோட கருத்துக்கள் தான் அடிப்படை. இரண்டும் ஒன்றுதான்றாப்புல. மறைமலை அடிகளின் பிரதான சீடரான இளவழகனார் சைவ சித்தாந்தமும் சுயமரியாதையும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றது என்றார். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குன்னா ஒன்று சைவ சித்தாந்தம், இன்னொன்று சுயமரியாதை. அதற்கு அவர் கூறிய காரணங்கள்: தமிழ் மக்களிடையே நிலவிய பிராமணிய மாயையை போக்கல், மக்களிடையே சுயமரியாதை உணர்ச்சி ஏற்படச் செய்தல், ஆரிய பிராமணர்களின் ஆதிக்கம் அகல வேண்டும், தாழ்த்தப்பட்டோரின் இழிநிலை நீங்க வேண்டும், சாதி வேறுபாடுகளை போக்க வேண்டும். இவை 5ம் சைவ சித்தாந்த இயக்கத்திற்கு சுயமரியாதை இயக்கத்திற்கும் பொதுவானவை. சைவ சித்தாந்த இயக்கத்திற்கும் சுயமரியாதை இயக்கத்திற்கும் பொதுவானவை என்னது? பிராமணிய மாயை போக்குறது, சுயமரியாதை உணர்ச்சியை ஏற்படுத்துறது, பிராமணர்களின் ஆதிக்கத்தை நீக்கிறது, தாழ்த்தப்பட்டவர்களின் இழிநிலை நீக்கிறது, சாதி வேறுபாடுகளை போக்குறது. சாதி வேறுபாடுகளை போக்குதல், தாழ்த்தப்பட்டவர்களின் இழிநிலை நீக்குதல், சுயமரியாதை உணர்ச்சி ஏற்படுத்துதல், பிராமணிய மாயை போக்குதல். இந்த 5 தான் சைவ சித்தாந்த இயக்கத்துக்கும் சுயமரியாதை இயக்கத்திற்கும் பொதுவானது. உண்மையான இயக்கம் அல்ல. மறைமலை அடிகள் துவக்கத்தில் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தை ஆதரித்த போதிலும் பின்னர் இந்த இயக்கம் உண்மையான இயக்கமல்ல என கூறி அதிலிருந்து விலகிக் கொண்டார். இதற்கு காரணம் பெரியாரின் இயக்கம் வைணவர்களின் கைப்பாவை என்றார் மறைமலை அடிகள். பெரியாரின் இயக்கம் வைணவர்களின் கைப்பாவை என்றார் மறைமலை அடிகள். அதற்கு கூறிய அவர் சொன்ன காரணங்கள்: பெரியாரும் அவரது சகோதரரும் வைணவர்கள். இவர்கள் பல சைவர்களை வைணவர்களாக மாற்றிவிட்டனர். இவர்களது கூட்டாளிகள் அனைவருமே வைணவர்கள். நீதி கட்சி தலைவர்கள் வைணவர்கள். இவர்கள் அனைவரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். அதனால் மறைமலை அடிகள் பெரியார்ட்டிருந்து விலகிட்டாப்புல. மணமுல் வேலி மேற்கண்ட காரணங்களால் மறைமலை அடிகளும் பெரியாருக்கும் இடையே பெரிய இடைவெளி ஏற்பட்டது. இவ்விரு தலைவர்களின் கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் சுயமரியாதை இயக்கத்தின் வேகத்தையும் வீச்சையும் குறைத்துவிடும் என்பதை உணர்ந்து இருவரும் வேறுபாடுகளை மறந்து சமரசம் செய்து கொண்டனர். எனினும் பெரியாரின் நாத்திகவாதம் இருவரது மனங்களுக்கும் உள்வேலியாக தான் இருந்திருக்கு. மறைமலை அடிகள் மறுமலர்ச்சி சிந்தனையாளர், இலக்கிய படைப்பாளி, சைவ சித்தாந்த சித்தர், பகுத்தறிவாளர். இவரது தனித்தமிழ் இயக்கத்தின் விளைவாக வழக்கத்தில் இருந்த பல சமஸ்கிருத சொற்கள் வழக்கொழிந்து நல்ல எளிய தமிழ் சொற்கள் புழக்கத்திற்கு வந்தன. அதே போன்று இவரது ஒரே இறை கொள்கை தற்கால தமிழ்நாட்டு மறுமலர்ச்சிக்கு அடையாளமாகும். மறைமலை அடிகள் பெரியாரின் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றார். அது மட்டுமல்ல, பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தை ஆதரித்த அவர் அதன் உள்நோக்கத்தை அறிந்து வெளியேறியதாக அறிவித்தார். இருப்பினும் தமிழர் பகுத்தறிவு பெற வேண்டியதன் இன்றியமையாமையை மனதில் கொண்டு மீண்டும் பெரியாரின் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு ஆதரவளித்தார். நாத்திகமற்ற பகுத்தறிவு நாட்டுக்கு நல்லது என்றார் மறைமலை அடிகள். நாத்திகமற்ற பகுத்தறிவு நாட்டுக்கு நல்லது என்றார் மறைமலை அடிகள். பகுத்தறிவற்ற நாத்திகம் மக்கள் முன்னேற்றத்துக்கு ஏற்றதல்ல என்றார் பெரியார். பகுத்தறிவற்ற நாத்திகம் மக்கள் முன்னேற்றத்துக்கு ஏற்றதல்ல என்றார் பெரியார். இருவருமே பகுத்தறிவாளர்கள் என்பதில் ஐயமில்லை. அப்போ நான் மறைமலை அடிகள் 1876 பிறக்கிறாரு, 1950 இறக்கிறாரு. சைவ சித்தாந்த சித்தர். சைவ சித்தாந்த சித்தத்தோட அதோட பேஸ் தான் சுயமரியாதை இயக்கமே வருதுன்றாங்க. பின்னாடிகள் 2 பேருமே பிரிஞ்சுறாங்க. அறிவுசாகரம் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, பிராமணர் இல்லாத தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள், வேதாச்சலம், முருகவேல், பல்லாவர முனிவர், இந்த மாதிரி பல பேர்கள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். புதிய நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் உங்களுக்கு PDF எடுத்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி.